நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் புற்றுநோயின் தாக்கத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கு தமிழக வெற்றி கழக அரசு. மணவளக்குறிச்சியில் செயல்பட்டு வரக்கூடிய ஐஆர்எல் மணல் ஆலை கடற்கரை மணலை தோண்டி எடுத்து அதிலிருந்து கனிமங்களை பிரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வருது. இதன் மூலமா வெளியாகக்கூடிய கதிர் இயக்கத்தின் மூலமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் புற்றுநோயின் பாதிப்பு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் சந்தேகங்களும் அச்சமும் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது. புற்றுநோய் மருத்துவர்கள் கூட இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் இந்த சந்தேகங்களை எல்லாம் போக்குவதற்கு, இது உண்மைதானா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு மருத்துவ குழுவை ஏற்படுத்தி 30,000 மக்களிடையே ஆய்வு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் கடந்து விட்டது. அந்த மருத்துவ ஆய்வறிக்கை இப்போது வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு வெளியிடப்படலை. இதை தாண்டி இந்த மணல் அலையால் பல இடங்களில் கடற்கரைகளே காணாமல் இருக்கு, கடல் அரிப்பு ஏற்படுது, சூழலியலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் யாருமே எந்த தீர்வையுமே கொடுக்கல. அதே நேரத்தில் இந்த மணல் ஆலை கிள்ளியூர் தொகுதிக்குட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையமுத்தந்துறை, ஏழுதேசம், கொல்லங்கோடு பகுதிகளில் 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மறுபடியும் அணுக்கனிம சுரங்கத்தை நாங்கள் அமைக்கப் போகிறோம்ங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கான நில ஒதுக்கீடு அனுமதியையும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குது. கடந்த ஜூன் 10ஆம் தேதியோடு இந்த அனுமதிக்கான கால அவகாசம் முடிவடைகிறது. இந்த கால அவகாசத்துக்குள்ளாடி இந்த ஐஆர்எல் ஆலை அனைத்து விதமான சுற்றுச்சூழல் அனுமதிகளையும் பெற்று மைனிங் லீஸையும் வாங்கணும். தவறுகிற பட்சத்தில் இந்த அனுமதி காலாவதி ஆகிவிடும். அப்படி இந்த அனுமதி காலாவதியாக போகிற நேரத்தில் தான் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு உயிர் கொடுக்குறது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசு, நாங்கள் இருக்க நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, உங்களுக்கு மேலும் 1 ஆண்டு காலம் அனுமதியை நீட்டி தருகிறோம் என்று சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க, பச்சை துரோகம் இல்லையா இது? தமிழக வெற்றி கழக அரசு ஐஆர்எல் ஆலைக்கான அரசா, இல்லை ஐஆர்எல் ஆலையால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான அரசா? யாருக்கான அரசு? நீங்கள் மாற்று அரசியல், நாங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றுனாங்க, மாற்று அரசியல்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. இதுதான் மாற்று அரசியல் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? உங்களுடைய கட்சியினுடைய கூட்டத்திலேயே நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றீங்களா இல்லையா இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு எதிராக? இப்போ உங்கள் தீர்மானத்துக்கு எதிராக உங்கள் அரசே வேலை செய்தா? உண்மையிலே தமிழக வெற்றி கழக அரசு மாற்று அரசு, மக்களுக்கான அரசாக இருந்திருக்குமாயின் இந்த அனுமதியை நீட்டித்த அரசாணை வெளியிட்டிருக்காது. அது மட்டுமல்லாமல் 15 ஆண்டு காலமாக வெளிவராமல் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும். ரெண்டையுமே நீங்கள் செய்யலை. இதை நீங்கள் செய்ய வேண்டும். செய்ய தவறுகிற பட்சத்தில் மக்களிடமிருந்து மிகப்பெரிய எதிர்வினைகளை தமிழக வெற்றி கழக அரசு சந்திக்க நேரிடும்.